Hello guys and welcome back to the video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MI Smart Band 5 இதோட அன்பாக்சிங் அப்புறம் இதுதான் பார்க்க போறோம். ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது உண்மையாகவே ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்னு தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் நந்தா, நீங்கள் பார்த்து நிற்கிறது ஸ்பேஸ் டெக் தமிழ். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் எங்கள் சேனலோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுன்னா நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம டம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஸோ எதுவுமே பேசாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. MI Smart Band 5 இது பார்த்தீங்கன்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணினேன். 2500. நமக்கு பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷனோட 200 ரூபா ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் சைனா. ஸோ சைனாலேருந்து தான் பாக்ஸ் இறக்கியிருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இப்போ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யாருக்காவது தெரியலன்னா அதை ஒரு தடவை பறித்து பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ பேண்ட் எப்படி கழட்டணும் மாற்றுறது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேக்னெட்டிக் டாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்டை தனியாக கழட்ட வேண்டாம், அப்படியே அட்டாச் பண்ணாலே போதும். ஸோ கோல்ட் பிளேட் கூட கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஸோ 90 சென்டிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் கேபிள் லென்த்து. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேண்டே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. சிமிலராக தான் இருக்குது, பட் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. டிசைன் ஆல்மோஸ்ட் சேம் தான், சிமிலர் தான். ஸோ பேண்டோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. பேண்டை நமக்கு வேணும்னா குவாலிட்டி மாற்றிக்கலாம், நம்மளால் அது பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துன்னு வந்திருப்பீங்க. நமக்கு இப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 2 விஷயம் ஹார்ட்வேர் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒன்று பேட்டரி கெப்பாசிட்டியை கம்மி பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் ரொம்ப 2 முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே. இது பார்த்தீங்கன்னா 1.1 இன்ச் இப்போ கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் AMOLED தான். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வரும், நம்ம இதில் பேண்டில் பார்த்துக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா ஈஸியாக பார்க்க முடியும். ஏன்னா ஸ்க்ரீன் பெருசாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நிறையா டெக்ஸ்ட் வரும். கண்டிப்பாக அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2வது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதோட சார்ஜிங் டைப். போன ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டை வாட்சை விட்டு பேண்ட்லேருந்து தனியாக கழட்டிட்டு அதுக்கப்புறம் டாக்கில் போட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ அது கொஞ்சம் சிரமமான ஒரு வழின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான். இதை மட்டும் நம்ம தனியாக கையை விட்டு கழட்டி அட்டாச் பண்ணனாலே போதும். மேக்னெட்டிக் இந்த இது. ஸோ ஈஸியாக நம்மளால சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம டீட்டெயிலாக இந்த வாட்சில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நமக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தூரம் நடந்திருக்கும், ஐடல் ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை உட்காந்துருக்கோம் ரொம்ப நேரம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு அதுதான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த தடவை அவங்க லார்ஜ் டிஸ்பிளேவை நல்லா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் PIA. ஸோ இது 7 நாள் வச்சு நமக்கு அசிஸ்ட் பண்ணோம். இது ஒரு அல்காரிதம். இந்த தடவை ஹார்ட் ரேட் சென்சார் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் 71 காட்டுது ப்ரீவியஸ் இது. ஸோ இந்த ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் காட்டுதுன்னு சொல்லலாம். முன்னாடி பேண்டில் இதெல்லாம் காட்டாது. கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்க, என்னென்னு தெரியல. நான் ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்கள் மெசேஜ் ஏதாவது வந்துன்னா இந்த இடத்துல அது காட்டும். ஸ்ட்ரெஸ் லெவல் இது புதுசு. ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. 1 நிமிஷம் எடுத்துக்கும் அப்ராக்சிமேட்டாக உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலில் இது கால்குலேட் பண்ணால் 56 ரிசல்ட் கொடுத்துருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஹையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் வச்சு நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். 1 நிமிஷத்துக்கு நீங்கள் ப்ரீத்திங் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி ப்ரீத் பண்ணணும்னு சொல்லும். அது மூலிமா ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இது நம்ம ஃப்யூச்சரில் செக் பண்ணி பார்த்துன்னு சொல்லலாம். ஸோ ஈவெண்ட்ஸு இதெல்லாம் நம்ம ஆப் மூலிமா செட் பண்ணிக்கணும். வெதர். ஸோ அதுவும் இந்த தடவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ டீட்டெயிலாக தனியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு டீட்டெயிலாக நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ ஆப் மூலிமா நீங்கள் பேர் பண்ணனால தான் இதெல்லாம் வரும். ஸோ மோட்ஸ். ஸோ இந்த தடவை ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. 11 புதிய இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஜம்ப்பு, ஸ்விம்மிங்கு இதெல்லாம் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு
வாங்குறதா இருந்தால் நீங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த தடவை இன்பில்ட்டாகவே கேமரா ஷட்டர் பட்டன் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ மியூசிக் இதெல்லாம் நம்மளால் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், காலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வேர்ல்ட் கிளாக் வேணும்னா சப்போஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்பில் எப்படி இருக்குன்னு பேசிக்காக பார்க்கலாம். ஓவர்வியூ இதுதான் ஆப்பு. ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் காட்டுது இது. ஸோ டீட்டெயிலாக நமக்கு ஆப்பில் காட்டும், ஹையாக இருக்கா லோவாக இருக்கா அதெல்லாம் அழகாக கிராஃபாக கொடுத்துருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் எப்படி இந்த ஆப்பை பேன் பண்ணாம விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்குது. ஒரு வேளை சைனா சர்வருக்கு இது கொண்டு போகலன்னு நினைக்கிறேன், அதனால பேன் பண்ணாம விட்டுருக்காங்க. ஸோ பிஐஏ, ஸோ பர்சனல் அசிஸ்டன்ஸ் இதை பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் தூங்கினது ஒரு 3 மணி நேரம். அதில் எவ்வளோ டீப்பாக தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி சொல்லுது. அக்யூரேட்டாக இருக்குது, ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. நான் 3 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். ஸோ அது கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கு. பட் 100% கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வாட்சுக்கு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் வேணும்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஸோ வால்பேப்பர்ஸ் இந்த தடவை நிறையா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அனிமேஷன்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டாக வர வால்பேப்பர்ஸ். நம்மளால் தேர்ட் பார்ட்டி போனோன்னா இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் நிறைய யூஸ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அந்த அனிமேஷன்லாம் நம்மளோட ஃபேஸ், நம்மளோட வால்பேப்பர் இதெல்லாம் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துலேருந்து எம்ஐ பேண்ட் ஆப்பில் மூலிமா நம்மளால் இதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டாக கவர் பண்ணியிருக்கேன். ஒரு பேசிக்கான என்னென்ன காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது பேண்ட் வாங்கணும்னு பார்த்துன்னு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.